மணி தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். சின்னதாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களிருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அதை நான் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் நம்மளுக்கு. அதே போல் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க, டிகிரி முடிக்கிறவங்க, ஒரு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல, பட் ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது அப்படிங்கிற தாட் இருந்து ஏஎஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அதே போல் நம்ம பிஎம்எஃப்எம்இ, பிஎம்இஜிபி, ஸ்டாண்டப் இந்தியா, முத்ரா, ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்சிடி வித் சப்வென்ஷனோட வந்து அப் டு 2 crore வரைக்கும் வந்து இதில் வந்து லோன் வந்து அரேஞ்ச். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த லோனுக்கான வழிகாட்டுதல் என்னென்ன, எந்த மாதிரி அவங்க லோனை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட வந்துட்டாங்கன்னா போதும். அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கான மெஷினரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அதே போல் அந்த லோன் ப்ராசஸ் வந்து எப்படி வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருக்க எலிட் பேக் குரூப். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைப் ஆஃப் பேக்கிங் மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட பேக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, பேக்கிங் மிஷின் உங்களுக்கு என்னென்ன தேவை இருந்தாலும் சரி மறக்காமல் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய அளவில் இந்த பேக்கிங் மிஷின் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பேக்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கலாம் நிறைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய மக்களால் வாங்க முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் மூலியமாக. இந்த பேக்கிங் மிஷின் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, எப்படி நீங்கள் லோன் வாங்க முடியும், ஸோ இது என்னென்ன ப்ராசஸிங், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேக்கிங் மிஷின் மூலமாக என்னென்ன பேக் பண்ண முடியும், புதுசாக பார்க்குறவங்க இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவங்ககிட்ட வாங்க போகிற ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக பேங்க் மூலியமாக மானியமும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நிறைய மக்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்கும், அதுக்கு நிறைய அவங்ககிட்ட கண்டிப்பாக கையில் ஃபண்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டு இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கையில் இல்லாதவங்களுக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பேக்கிங் மிஷின்லாம் தேவைப்படுச்சா மறக்காமல் உங்களோட நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஹலோ, உங்கள் பேர் ப்ரோ? மகேந்திரன் என்னோட பேர். நம்ம நிற்கிற இடம் எந்த இடம் என்ன நடந்துட்டு இருக்கு? இது என்னச்சுன்னா ப்ரொடக்ஷன் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அசம்பிளிங் யூனிட் இது. மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. எந்த மாதிரி மிஷினரிஸ் உங்களுக்கு இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆயில் பேக்கிங் மிஷின்ஸ் இருக்கும், செமி ஆட்டோமேட்டிக் லிக்விட் ஃபில்லிங் மிஷின் இருக்கும், அப்புறமேட்டு பவுடர் பேக்கிங் மிஷின் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமில் இருந்து 10 கிலோ வரை பேக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ என்னாச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம ப்ராசஸிங் மிஷினும் அவைலபிளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரோ இது என்ன மிஷின் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா 50 ml இருந்து உங்களுக்கு 1 லிட்டர் வரை இதில் பேக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. இதில் என்னாச்சுன்னா பேஸ்ட் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாகவே இதில் பேக் பண்ணலாம். ஊறுகாய், ஹனி, பஞ்சாமிர்தம் அதே மாதிரிலாம் இதில் பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இதில் வந்து இது மூலமாக நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை எம்எல்லோ அதுக்கு தந்தாக்கில் இதில் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஆயில் ஃபில்லிங் மிஷின், லிக்விட் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் வந்து ஆயிலும் பேக் பண்ணிக்கலாம், லிக்விடும் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் நம்ம எம்எல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஆட்டோ இருக்கும், அதில் ஆட்டோ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் போட்டோம் அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை எம்எல் கொடுக்குதோ அதுக்கு தந்தாக்க நம்ம பேக் பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பேண்ட் சீலர் மிஷின். இதில் வந்து அப் டு ஒரு 50 கிராம்லேருந்து 5 கிலோ 10 கிலோ வரை இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? செமி ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி நம்ம பேக் பண்ணோம்னா அதுவாக பேக் ஆகிக்கும் உங்களுக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஆமாம். இது வந்து வெர்டிக்கல் சீலர் மிஷின். இதோட இதுதான் இதில் நம்ம என்ன ஆச்சுன்னா வெர்டிக்கலாகவும் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். இதில் வந்து பேக் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்போர்ட் டேட் இதில் பேக் ஆகும். இல்லை, இதில் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட. பேட்ச் கோடிங் மிஷின் இருக்குது, இன்ஜிகேட் மிஷின் இருக்குது, பேட்ச் கோடிங் மிஷின் இருக்குது, அப்படி நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் பேக் மட்டும், அதாவது ஸ்டாண்டப் பவுச் அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணால் பேக் ஆகி உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானுவல்ஸ், அரிசி, ரைஸ் எல்லாமே இதில் பேக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக். ஒன் டைம் நம்ம இதில் கிராம் செட் பண்ணிவிட்டு ஹெச்எம்ஐல கிராம் செட் பண்ணிவிட்டு நம்ம பெடல் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து மெட்டீரியல் விழுந்துடும். மெட்டீரியல் விழுந்ததுக்கப்புறம் இந்த பேண்ட் சீலரில் நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து உங்களுக்கு வந்து பேக் ஆகி கொடுத்துரும். இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காலர் டைப் ஹை ஸ்பீட் மிஷின் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஐட்டம் மட்டும்தான் இதில் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டேரர் வச்சு பவுடர் ஐட்டம் மட்டும்தான். நம்ம என்னன்னா சர்வோவோட கொடுத்துருவோம். இதில் 2 கிலோவாட் சர்வோ கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வரும். 50 கிராம்னா அக்யூரேட்டாக 50 கிராம் வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பேப்பர்லேருந்து பேக் ஆகி இந்த பெல்ட் மூலமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே பேக் ஆகி வர மாதிரி இருக்கும். இது வந்து பெர் மினிட்க்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பெர் மினிட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 50 கிராம் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாக்கெட் 55 பாக்கெட் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 பாக்கெட் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மிஷினில். இது வந்து ஸ்க்ரூ கன்வேயர் உங்களுக்கு. இதில் வந்து 200 கிலோ வரை இதில் பொடியை நம்ம இது அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணிட்டோம். இது வந்து தனி மிஷின். அந்த காலர் டைப் மிஷினோட சேர்த்து இதுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏறி கொட்டுவாங்க இல்லைங்களா அந்த பவுடர் எல்லாம். அதுக்கு நம்ம இது தேவையில்லை. இதில் நம்ம பொடியை போட்டோம்னா போதும், அந்த ஸ்க்ரூ வழியாக மேலே ஏறி அது கொடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ், அதாவது இது வந்து லிக்விட் ஃபில்லிங் மிஷின், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லிக்விட் ஃபில்லிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் 5 ml இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் வரை இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதாவது பேக்கிங் மூலமாக நம்ம கவர் போட்டு பேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கோடிங் அடிச்சே வந்துடும். அதாவது ரேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே இதில் வந்து அடிச்சே வந்துடும் உங்களுக்கு. இது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ml எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 60 பாக்கெட் வரை ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருவோம். இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டன் 2 டன் பேக் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம சும்மா ஆன் பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மூலமாக நம்ம எம்எல்ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்பிளே வச்சே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 ஒரு 70 பாக்கெட் கொண்டு இதில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றியும் கம்பெனியை பற்றியும் உங்களுடைய லொக்கேஷன் எக்ஸாக்ட் எங்கே அமைச்சிருக்காங்க சொல்ல முடியுங்களா? ஓகே, வெல்கம் டு அவர் எலைட்பேக் குரூப் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து எங்களோட கம்பெனி நேம் வந்து எலைட்பேக் குரூப். என்னோட நேம் நாராயணன். இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த 15 வருஷமாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய கால் தடம் பதிச்சிருக்கோம் ப்ரோ. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணோம். கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் குஜராத் வரையிலுமே 4 ஏரியாவிலையும் நம்மளோட ஆஃபீஸஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மெயினாக நம்மளோட பிளான்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருந்து ராமசாமி நாயுடு இண்டஸ்ட்ரியல் லேஅவுட்டில் வந்து நம்மளோட பிளான்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ப்ரோ, அதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம ஒரு ஸ்நாக்ஸை கொண்டு வரோம், அதை பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது கெட்டு போகாமல் இருக்கணும், பேக்கிங் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கான கம்ப்ளீட் செட்டப் வந்து நைட்ரஜன் கேஸ் பேக் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஒரு அவுட்லுக் கொண்டு வர அளவுக்கான மிஷினரிஸ் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் உண்டு. ஆமாம், இப்போ நீங்கள் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, பேக்கிங் மிஷினை. ஸோ உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? எல்லா விதமான பிஸ்னஸ் கான்டாக்ட் பண்ணுறவங்களும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ சின்னதாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களிருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அதை நான் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து வேலைவாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதே போல் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க, டிகிரி முடிக்கிறவங்க, ஒரு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல, பட் ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது அப்படிங்கிற தாட் இருந்தால் மட்டுமே போதும். அந்த பிஸ்னஸ் ஐடியாவோட மட்டும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான கம்ப்ளீட் செட்டப் பிளானோட சொல்லி கொடுத்து அவங்களுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த மிஷினரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25,000 2 crore வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ பட்ஜெட் அதிகமாகும் போது ஸோ அந்த நிறைய மக்களால் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் எதுவும் உங்கள் சைடில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? நிச்சயமாக ப்ரோ. இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மேஜராக நமக்கு வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து மணி விஷயம் தான். ஏன்னா மணி இல்லாமல் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ இங்கே ஒருத்தவங்களோட எண்ணத்துக்கு வந்து மணி தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏஎஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அதே போல் நம்ம பிஎம்எஃப்எம்இ, பிஎம்இஜிபி, ஸ்டாண்டப் இந்தியா, முத்ரா, ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்சிடி வித் சப்வென்ஷனோட வந்து அப் டு 2 crore வரைக்கும் வந்து இதில் வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த லோனுக்கான வழிகாட்டுதல் என்னென்ன, எந்த மாதிரி அவங்க லோனை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கைட் பண்ணி A to Z ஸ்டார்டிங்கில் கஸ்டமர் வந்து அந்த மைண்ட் செட்டோட பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட வந்துட்டாங்கன்னா போதும். அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கான மெஷினரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அதே போல் அந்த லோன் ப்ராசஸ் வந்து எப்படி வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த லோனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் அப் டு 2 crore வரைக்கும் வாங்குற லோனுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கொலாட்டலும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். வித்தவுட் கொலாட்டரில் நம்ம இதை வந்து கவர்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் அதில் வந்து சப்சிடி அண்ட் சப்வென்ஷன் அமௌண்ட்டு வந்துடும் ப்ரோ. 35% சப்சிடி கொடுத்துருவாங்க, 3% சப்வென்ஷன் அமௌண்ட் வரும். ஜஸ்ட் நம்ம 6% இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் போதும். இப்போ லோன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க பேங்க் மூலிமா. ஸோ இந்த மாதிரி லோன் வாங்கி பிஸ்னஸ் வாங்குறவங்களுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? பேங்க் சைட்லேருந்து மஸ்ட் அவங்க எதிர்பார்க்கறது வந்து சிபில் ரிப்போர்ட். ஒரு நல்ல சிபில் ரிப்போர்ட் வந்து ஒரு 750க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மேஜராக அவங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் அடுத்த லோன் ப்ராசஸ்.
ப்ராசஸ்க்கு. அடிஷ்னலாக நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அதுக்கான எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கு தான் அவங்க வந்து 35% வந்து சப்சிடி அமௌண்ட் தராங்க. அதே போல் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். ஸோ இது ரெண்டும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சின்ன லெவலில் இல்லாமல் பெரிய லெவலில் நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து இன்னைக்கு முடிகிற பிஸ்னஸ் கிடையாது. அடுத்து வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது போகிறப்ப லேக்கில் குளோரில் கூட நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இது மூணுத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க கேட்குற இது என்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிளான்ட்டை எங்கே வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம், அது ரெண்டடாக இருக்கலாம், ஓன் லேண்டாக இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அதோட அக்ரிமெண்ட் காப்பி வந்து நம்ம தரப்போகிறோம். பட் அதை வந்து பேங்க்கில் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற மிஷினரிஸ் தான் அவங்களுக்கான ஆதாரம். அது தவிர்த்து கஸ்டமரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் நம்ம கொடுக்குற சிபில் ரிப்போர்ட், அதே போல் அவங்களோட ஸ்மார்ட் கார்டு, இது போல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இது தவிர்த்து வந்து அவங்க வந்து கொலாட்ரலாக எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து கேட்கறது கிடையாது. பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்க முடியும்? அப் டு 2 crore வரைக்குமே நம்ம இதில் வந்து லோன் வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் 25,000 30,000 நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற பிளான்ட்லேருந்து நம்ம வாங்குற மிஷினரிஸ் எவ்வளோ ரேட்டோ அதுக்கேற்ற ரேட்லேருந்து அப் டு 2 CR வரைக்கும் நம்ம இதில் வந்து லோன் பண்ணிக்கலாம். சரி, பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து லோன் வாங்குறவங்களுக்கும் மொத்தமாக காசு கொடுத்து ரெடி காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் எதுவும் ரேட் எதாவது முன்ன பண்ணிருக்கீங்களா? எந்த வித்தியாசமே இருக்காது ப்ரோ. நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே நமக்கு ஈக்குவல் தான். அது லோன் பண்ணி தர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ். மணி வச்சிருக்கவங்க வந்து டேரெக்டாக மிஷினரிஸ் வாங்கிப்பாங்க. நம்ம இது என்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா என்கிட்ட மணி இல்லை பட் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது, மிஷினரிஸ் வாங்கணுங்கிற ஐடியா இருக்குது அப்படிங்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம இது ஒரு வழிகாட்டலாக தான் கொடுக்குறோமே தவிர மற்றபடி இதுக்கு அதுக்குமான வித்தியாசம் வந்து அமௌண்ட்டில் வித்தியாசம் இருக்காது. ரேட்டை சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் எனக்கு மிஷினரிஸை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இதில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து 70+ மிஷினரிஸ் நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மிஷினரிஸுமே வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு போகும். ஸோ கஸ்டமருக்கு வந்து என்ன மிஷினரிஸ் தேவை அப்படிங்கிறத நமக்கு என்கொயரி பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வித் கொட்டேஷனோட அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. சரி சார், வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது நம்ம பேக்கிங் மிஷின் பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்ககிட்ட யூனிக்காக எங்ககிட்ட மட்டும் அந்த மிஷினரி கிடைக்கும், அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக சார். நம்ம இப்போ போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மில்க் பேக்கிங் மிஷினாக இருக்கட்டும், நம்ம ஜூஸ் பேக்கிங் மிஷினாக இருக்கட்டும், அதுக்கான ஸ்பெஷல் அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெப்டிக் பேக்கிங். அந்த அசெப்டிக் பேக்கிங் வந்து அது மினிமல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து க்ரோரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டை வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டாக கொண்டு போயிட்டு பீப்புள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பிளானோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லேருந்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கான டெமோ பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கான ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நம்ம இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து யாரும் இங்கே வந்து பண்ணுறது இல்லை சார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது நம்ம தான். சரி சார். ஸோ நீங்கள் மிஷினரிஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரியான ஃபால்ட் வரும், எப்படி பண்ணி கொடுப்பீங்க ஃபால்ட், வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி? நிச்சயமாக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம பிஸ்னஸில் இறங்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளோட பொருள் வந்து குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பண்ணுற ஒவ்வொரு மிஷினரிஸுமே வந்து நம்ம பார்த்து அதோட ஸ்டாண்டர்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டெல்டா ப்ராடக்ட்ஸ், சர்வோ ப்ராடக்ட்ஸ், ஸ்னைடர் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப மேஜராக எந்த இஷ்யூஸுமே வராது. அப் டு 1 year வரைக்கும் இதில் வந்து நமக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி உண்டு. 24/7 சர்வீஸ் உண்டு. ஸோ இன்றைக்கி கஸ்டமருக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவரே அதை ரிசால்வ் பண்ணிடுவார். இன்கேஸ் அவராலையும் அதை ரிசால்வ் பண்ண முடியல, கண்டிப்பாக ஹெல்ப் தேவை அப்படின்னு அவர் ஒன்ஸ் கால் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த 24/7 வந்து நம்மளோட சப்போர்ட்டிவ் டீம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு எல்லா இஷ்யூஸுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் போய் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எங்கேருந்து கஸ்டமர்ஸ் கால் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு உடனே சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம போயிட்டு அங்கே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி எத்தனை இயர்? இது 1 year வாரண்டி உண்டு, சர்வீஸ் வாரண்டி. கம்ப்ளீட் அந்த 1 year சர்வீஸ் வாரண்டியில் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். மெஷினரிஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து அதை ரன் பண்ணுற அப் டு 1 year வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு இப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் வரும்னா அப் டு 1 year வரைக்கும் தான் பண்ணி தருவீங்களா, அதுக்கு மேலே பண்ணி தர மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப சர்வீஸ் நம்மகிட்ட உண்டு. பட் அதுக்கான பேமெண்ட் வந்து கஸ்டமர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் மிஷினரிஸில்? நிச்சயமாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மென்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது, விமனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக விமன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டப் இந்தியாங்கிற ஒரு ஸ்கீமையே கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலையும் நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து விமன்ஸுக்கான சேஃப்டி இருக்கணும். அதே போல் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட் சேஃப்டி நமக்கு வேணும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்பெக்கில் இருந்து பெரிய பெரிய
மோட்டார்ஸ் வரைக்குமே எல்லாமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதே போல் நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். அப்படிங்கிறதால வந்து மக்கள் வந்து விமன் வராங்க, லேடி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து நம்ம அவுட்டரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த டச்சில் தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ அதிலிருந்தே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையோ பாதிப்புகளோ வந்து வராது. அந்த அளவுக்கு சேஃப்டியை தான் வந்து நம்ம மெஷினரிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸே வந்து ரூரல் அண்ட் வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸை மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு உமன், ஒரு ஆண்டர்பிரனர் வந்து அங்கேருந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வரப்போ ரூரல்லேருந்து வந்தாலும் சரி, வில்லேஜ்லேருந்து வந்தாலும் சரி, அங்கே உள்ள பீப்புள்ஸை வந்து அவங்ககிட்டேருந்து மேலே அவங்களோட இன்கம்மை வந்து எக்கனாமிக்கை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் இது. ஸோ அவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். சரி, இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மூலியமாக இயங்குற மிஷினரிஸ் எல்லாமே. ஸோ எந்த மாதிரி இடங்கள் இதை சூஸ் பண்ணணும்? அதாவது வீட்டிலே பண்ணலாமா, இதுக்குன்னு தனியாக ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண முடியுமா? எந்த மாதிரி 3 பீஸ் 2 பீஸ் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சார். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணுற வந்து மினிமல் ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து பெரிய பெரிய பிளான்ட் வரைக்கும் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து செமி ஆட்டோமேட்டிக். இது எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸில் ஓனாக வீட்டில் சின்ன இடம் இருந்தாலே அங்கேயே வந்து விமன் வச்சு இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தனியாக போய்ட்டு கமர்ஷியல் கரண்ட் 3 ஃபேஸ் கரண்ட் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதுவே நம்ம பெரிய பெரிய மெஷினரிஸ் போகிறோம் அப்படிங்கிறப்ப மெஷினரிஸோட கெப்பாசிட்டி அதிகமாக நமக்கு தேவையான கரண்ட் பவர் கன்சம்ஷனும் அதிகமாகும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான மெஷினரிஸுக்கு வந்து நம்ம 3 ஃபேஸ் கரண்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அதே போல் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பிளான்ட் கஸ்டமர் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த பிளான்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான இபி செட்டப் வாங்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் A to Z. ஒன்ஸ் கஸ்டமர் நம்மகிட்ட வந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கான பிளான்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல போயிட்டு அதை கொண்டு போயிட்டு அவங்க சேல் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்குமே நம்ம வந்து கஸ்டமர் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு சந்தேகங்கள் வந்து உங்களுக்கே வருது அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அப்படி இருக்கப்ப நம்மகிட்ட இருக்க எக்ஸ்பர்ட் டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் கிளாரிட்டியை வந்து கொடுத்து அவங்கள வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி, பேமெண்ட் எப்படி கொடுக்கறது, ஸோ தெளிவாக சொல்ல முடியுங்களா? ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவர் மெஷினரிஸ் வாங்குறது வந்து டைரெக்டாக வந்து வாங்குறாரு அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பொருளுமே வந்து கஸ்டமர் பார்க்காம வாங்க முடியாது. அவர் வந்து அவரோட லைஃபே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப கஸ்டமர் நேரில் வந்து ஒன்ஸ் அந்த மெஷினரிஸை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். இது நார்மலாக மார்க்கெட்டில் வாங்குற மற்ற பொருட்கள் மாதிரி கிடையாது. ஸோ இது அவரோட லைஃப் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால அவர் எல்லா மெஷினரிஸுமே வந்து நேரில் பார்த்து அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு அவர் போகிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதே போல் வந்து மெஷின் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான எல்லாமே செக்யூராக எடுத்துகிட்டு போயிட்டு இறக்குறது வரைக்கும் எங்களோட பொறுப்பு. பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கஸ்டமர் பார்த்து. இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நாள் டெலிவரி கொடுப்பீங்க? நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கறது கிடையாது. நார்மல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து கம்ப்ளீட்டாக என்டையர் செட்டப்புமே வந்து நம்ம இங்கே பிளான்ட்லேயே எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கிறதால மேக்ஸிமம் 30 to 45 days வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனுக்கு டைம் எடுத்து. சரி, நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமைசேஷன் உங்கள் மிஸ்டரிஸ் இது பண்ணுற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சார். இது வந்து கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறத நம்மளோட மேஜர் பிளேசஸ். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மெஷினரிஸ் தான் நம்ம அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி செஞ்சு வச்ச மிஷினை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது இல்லை. கஸ்டமருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன நீடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவையான மெஷினரிஸ் தான் நம்ம இங்கே வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இவங்ககிட்ட எல்லா டைப் ஆஃப் மிஷின் கிடச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து 100 கிலோ பேக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஷாம்பு பாக்கெட்லேருந்து ஒரு 100 மூட்டை அரிசி பேக் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லா மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ மிஷினரிஸ் தேவைப்படுறாங்க, மறக்காமல் இவங்களுடைய கான்டாக்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சொன்ன கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நாள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்களை நான் பை ஃப்ரம் பை.